என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முதல் நிகழ்ச்சியாக கொடுக்கிறார்கள்? யோகாசனம் மிக மிக முக்கியத்துவமானது, எல்லோருக்கும் தேவையானது, ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் பழகக்கூடிய ஒரு பயிற்சி. அது அதிகாலையில் பழகினால் அவர்களுக்கு பல்வேறுபட்ட நன்மைகள் கிடைக்கின்றது. தாங்களே தங்களுக்கு டாக்டர்களாக மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி என்றுதான் இது அதிகாலை வேளையில் தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் எந்த வயதினரும் முடிந்த அளவு ஆசனம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் அவருடைய காரியங்களெல்லாம் வெற்றி பெறும். தோல்வி என்பதே கிடையாது. இது ஒரு தவ நிலை. தவம் எதுக்கு செய்கின்றான்? தான் உன்னை அடைய வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு தவம் செய்கின்றான். அதை அடைந்து விடுகின்றான். அதே மாதிரி தான் நாமும் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் ஆசனங்களை செய்வோமே, ஆனால் நாம் நினைத்ததை அடையலாம், வெற்றி பெறலாம். தோல்வி என்பதே நமக்கு கிடையாது. அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு போரூரிலிருந்து மாணவன் 7வது வகுப்பு படிக்க மாணவன் வந்திருக்கின்றான். அவன் இப்பொழுது மச்சாசனத்தில் கால் தூக்கிய மச்சாசனத்தை செய்ய போகின்றான். இதெல்லாம் எளிமையான ஆசனங்கள். எளிமையான ஆசனங்களை பழகித்தான் சற்று கடினமான ஆசனங்களை பழக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் பல்வேறுபட்ட லகுவான ஆசனங்களையும் நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகின்றோம். அதைவிட சற்று கடினமான ஆசனங்களையும் நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகின்றோம். ஏனென்றால் எல்லார் வயதினரும் செய்ய வேண்டும். எல்லா ஆசனங்களையும் எல்லா வயதினரும் செய்ய முடியாது. என் அருமை மாணவனே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நீட்டி கீழே படுங்கள். காலை சேர்த்து வைத்துக்கொண்டு அப்படியே படுத்துக்கொள். கை முட்டை அழுத்தி தலையை பின்னாலே நிமிர்த்தி விடு. நல்ல நிமித்தணும். கையை வயிற்றில் கூர்த்து கொண்டு கையை வயிற்றில் வை. அப்படி வச்சுக்கோ. வலது காலை ஒரு அடி தூக்கு. காலை விரைப்பா தூக்கு. தூக்கு நல்ல அப்படி தூக்கணும். ஒற்றைக்கால் தூக்கிய மச்சாசனம். ஒரு 20 எண்ணிக்கை சாதாரண மூச்சு இந்த நிலையில் இருக்க வேண்டும். மெதுவாக இறக்கு. தலை நேராக ஆக்கு. நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். மீண்டும் தலையை பின்னால் கொண்டு போ. கையை இறுக்கி வயிற்றிலே வைத்துக்கொள். அடுத்த காலை இடது காலை தூக்கு. மச்சாசனத்தில் இருந்து கொண்டு இவ்வாறு தூக்குவது என்பது சற்று கடினம். கழுத்தும் சில பேர் கழுத்தே இருக்காது. எங்களுடைய வடைய ஏன்னா சதை வந்துடும். கழுத்தும் முகமும் உடலும் ஒடுபோல இருக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலை. தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்பாண்டிலேசிஸ் இவைகளெல்லாம் நீங்கிவிடும். தலை நேராக்கு. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை தலையை பின்னால் தூக்கிக்கொள். இப்பொழுது 2 காலையும் தூக்க வேண்டும். சேர்த்து தூக்கு. 2 கால் தூக்கு என்பது இன்னும் கொஞ்சம் கடினம். வயிறை இருக்கும். அடிமுதுகு பிரச்சனைகளெல்லாம் நீங்கும். முதுகு வலி, L4 L5 பிரச்சனை மெதுவாக இறக்கு. தலை நேராக்கி மூச்சுடு. கழுத்தில் ஸ்பாண்டிலேசிஸ் இதெல்லாம் நீங்கிடும். இப்பொழுது மெதுவாக எழுந்துரு. தலையை அங்கே வைத்து இங்கே அப்படியே மாறிப்படு. படு. தலையை திருப்பி வை. தலையை நல்ல திருப்பணும். வலது கால் தூக்கு. மெதுவாக இறக்கு. தலையை நிமிரு. நன்றாக மூச்சை வாங்கிக்கொள். தலையை எப்படி வைக்கிறார்கள் என்பதை நீ பார்க்க வேண்டும். கழுத்தில் நிறைய பிரச்சனை. பொருளுக்கு வீங்கி
தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்து வலி இவைகளெல்லாம் நீங்கிவிடும். மீண்டும் ஒரு முறை தலையை திருப்பு. அடுத்த காலை தூக்கு. ஒரு கால் தூக்கி ஒரு வாரம் ஆனப்புறம் தான் 2 காலை தூக்க முடியும். மெதுவாக இறக்கு, நீண்ட நெடுமூச்சு வாங்கிக்கொள். இப்பொழுது மெதுவாக எழுந்துரு. அந்த பக்கமாக திரும்பி பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகள் சின்ன சின்ன ஆசனம். முடியாதவர்கள், இயலாதவர்கள், உண்டானவர்கள் எல்லோரும் பழகலாம். ஆசனம் என்பது எல்லோரும் பழகணும். படுக்கையில் இருப்பவர்கள் கூட இந்த ஆசனத்தை பழகலாம். ஒரு 2-3 நாளைக்கு யாராவது உதவி பண்ணணும், கால் கை தூக்கிறதுக்கு, அப்புறம் சரியாயிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.